அருவி வெட்டுக்கு வேலையாட்களை ஏற்றிச் சென்றவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம். யாழில் உயிரிழந்த சிறுவனின் சித்தி தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துகின்ற வழியே மகாவலி அதிகார சபை என சுட்டிக்காட்டி கிவிலோயா திட்டத்தை கடுமையாக எதிர்த்த ரவிகரன் எம்பி. யாழ் மருதனார்மடம் சந்தைக்கு துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபரால் பரபரப்பு. புதிய அரசமைப்பு வெறும் கனவு, அரசை சாடும் விஜயதாச ராஜபக்ச. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், சந்தேக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு தனியான நிதி ஒதுக்கீடு. ஜெனீவா கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள விஜிதேகர தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு. அனுர அரசுக்கு நாமல் விடுத்துள்ள பகிரங்க சவால். அருவி வெட்டுக்கு வேலையாட்களை ஏற்றிச் சென்ற போது தனது பராமகன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக உயிரிழந்த சிறுவனின் சித்தி தெரிவித்துள்ளார். யாழில் போலீசாரின் கட்டளை மீறிச் சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது வாகனத்தை ஓட்டிச் சென்ற சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அந்நிலையில் சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பில் சித்தியார் தெரிவிக்கையில், சிறுவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார். போலீசாருக்கு கையூட்டுகளை வழங்கி சாரதி அனுமதி பத்திரம் இன்றி சாரத்தியம் செய்து வந்தார். அருவி வெட்டு நடவடிக்கைக்காக வேலணியில் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்றபோது தன்னிடம் பணம் இல்லாததால் தான் போலீசார் மறைத்த போது நிறுத்தாமல் பயணித்துள்ளார். அதனாலேயே போலீசார் சுட்டுள்ளனர். அவருடன் வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் நெருங்கிய உறவினர்களே. குடும்ப கஷ்டம் காரணமாகவே 17 வயதில் அவர் உழைக்கச் சென்றவர். அவரை அநியாயமாக சுட்டுக் கொன்று விட்டார்கள் என கண்ணீர் மல்க தெரிவித்தார். நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை குட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவர்கிட்ட கையில காசு இருந்த பேர் 2 போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு அவர் போயிருப்பேன். அப்ப அவர் கேட்க நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூடமூடு வழியிலே புள்ளியல் இருக்குங்க. நீங்களுக்கு கேட்டு நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை புள்ளிய அப்ப பெருசாயிதான் இல்ல, அவர் தான் உள்ள புள்ளியில பாக்குறேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரணும். போட புள்ள போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சிட்ட மனுஷனா 2 பேரும் எங்கட சவாரம் கொண்டு அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமானு பெரும் பாகனம். அவர் அப்படி எதுவும் தப்பு செய்யற அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படி ஏதாவது தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த புள்ளிய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசா அள்ளி கைக்கோடும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவரு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். வேலைக்கு போவார். போவார். என்ன வேலைன்னாலும் அவர் தான் செய்கிறார். அந்த குடும்பத்தையே அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவைக்கு ஒரு தெரியும். அவைக்கு தெரியாம காடாது. அவன் அம்மா என்ன சொல்றது, அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவர் பேரன் தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்த்துறான். எனக்கு செத்தா கூட அவர் கொண்டிருக்க பிள்ளை என்ன சுத்தி என்ன நல்லா தரேன் தான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. தமக்கு மரணத்தை ஏற்படுத்துகின்ற வழியாகவே மகாவலி அதிகார சபையை தமிழ் மக்கள் நோக்குவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து மேற்கொள்ளப்படும் மகாவலி அதிகார சபையின் கிவிலோயா திட்டத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அத்தோடு தமிழர் தாயகத்தில் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடும் மகாவலி அதிகார சபையை போன்ற திணைக்களங்களினாலேயே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி வீழ்ச்சியடையும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மகாவலி அதிகார சபையினரால் முன்னெடுக்கப்படவுள்ள கிவிலோயா திட்டம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற தெளிவூட்டல் கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஆட்கள் கமக்கார அமைப்பு அவைகளை ஏன் நீங்கள் கூப்பிடுகிற இந்த கூட்டத்தில் ஏன் இந்த கமக்கார அமைப்புகளை நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் தான் சொல்றீர்கள்
இதுல அந்த இடத்துக்கும் பாதிப்பு வருது. அப்ப ஏன் அவைய கூப்பிட இல்லை? இங்க எத்தனை காமக்கார அமைப்பு இருக்குது? இன்றைக்குத்தான் இதுல இப்படி ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இதுக்கு முதல் எவ்வளவோ நாளா மகாபலி இந்த வேலையை செய்து கொண்டு வருது. இந்த பாதிக்கப்பட போறாண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின மக்களை இன்றைக்காவது நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது கதைச்சினீங்களா? ஒரு சொல்லுங்க. பாராளுமன்றத்துல இந்த நானும் சஞ்சலிங்கள் டாக்டரும் அண்டை கதை கேட்க சிங்க அமைச்சரும் இருந்தவர் கதை கேட்கலாம். உடனே அந்த கோரிக்கையை நாங்க வச்சினாங்க. இப்படி செய்யணும் என்றதும் அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்துடன் சேர்ந்துதான் இப்படியான நடவடிக்கையை இங்க கூப்பிட்டார். மகாபலி என்று சொன்னார் உபாரி சமரசிங்க. மகாபலி என்று சொன்னால் தமிழ் மக்கள் நினைக்கிறது தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துற பலி என்றுதான் தமிழ் மக்கள் நினைக்கிறது. மரணத்தை ஏற்படுத்துற பலிதான் மகாபலி என்று நினைக்கிறவன் என்றால் நீங்க சொல்லுங்க, முல்லைத்தீவுல அல்லது பவுனியாவில் ஒற்று தமிழருக்கு மகாபலி காணி கொடுத்திருக்கோம் சுட்டி காட்டுங்க. இப்படித்தான் மக்கள் நினைக்குது. அதான் சொல்றோம். நீங்கள் இன்னைக்கு நாங்கள் கதைச்சபடியால கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கு. அதுல கூட நான் ஏற்கனவே சுட்டி காட்டினபடி ஆக்களை கூப்பிடல, பாதிக்கப்படுற ஆக்களை கூப்பிடவே இல்லை. 85ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு பிறகுதான் சிங்கள மக்கள் இங்க வந்தார். இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை அந்த நேரம். ஆனா இந்த அரசாங்கம் வந்த உடனே இப்படியான வேலையை செய்யறோம்னா எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுல உள்ள புறநுறைகளை நாங்கள் சுட்டி காட்டணும். இங்க வந்தால் உரையாற்றிய ஒவ்வொருவரும் உரையாற்றிய கமக்கார அமைப்பு தலைவர்களே என்று கமக்கார அமைப்பு உறுப்பினர்களே என்று உரையாற்றப்படுது. எங்களுடைய ஒரு நாள் இந்திய ஒரு கமக்கார அமைப்பு தலைவரோ அல்லது அங்கத்தவர்களோ இல்லையே. அப்ப புறக்கணிப்பு ஆறால வருது, உங்களால வருது. மகாபலி நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கு மாத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க. என்னன்னா இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இப்ப வானிலை ஆய்வாளர் அறிக்கை கிடக்கா புறப்பட்டதான் மகாபலி. நான் கேட்கிறோம், வானிலை ஆய்வாளர் அறிக்கை உங்களால புறப்பட்டதான். ஏன்னா மழையோட சம்பந்தப்பட்ட இடம் காடுகள் அடிக்கப்படுறதால மழை வீழ்ச்சி குறையும் என்று சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை காட்டு இருக்கா? நான் கேட்கிறோம், இருக்கா? என்ன காரணம்? மற்றது இன்னொன்று, அண்மையில முல்லைத்தீவு திருவோணமலை என்று சொல்லி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்படுறதுக்கு காரணங்கள் ஒரு நிலத்தில கூடுதலான வெயிட்ட என்று சொல்லப்படுது. நில அதிர்வு ஏற்படாத உங்களோட திட்டத்தால நில அதிர்வு ஏற்பட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல இதுக்கெல்லாம் உங்களோட ரிப்போர்ட் இருக்காங்க. நாங்கள் இருக்கா? சும்மா வாரது வந்து ஒரு கொஞ்சம் காணிகளை பிடிக்கிறது பிடிக்க போட்டு நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரி இல்லை. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு மோட்டுத்தனமான வேதிய மகாபலி இங்க கொண்டு செய்யறதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இல்ல நான் கேட்ட 2 அறிக்கையும் கிடக்காண்டு வேணும். குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இதுக்கு அடங்கும். திட்டத்தின் உங்களோட ரிப்போர்ட் தான் நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தின் பயனாளிகள் 6000 விவசாய குடும்பங்கள். அது சரியென்று சொன்ன மாதிரி குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இந்த 6000க்கு அடங்குது. புதிதாக குடியேற்றப்பட உள்ள 1628 குடும்பங்களும் இதுக்கு வருது. குடியேற்றப்பட்டு கிடக்குது 4372 குடியேற்றப்பட்டுள்ள தமிழ் மக்கள் குடியேற்றப்பட இல்லை, இங்க இருக்கிறார்கள். அப்ப குடியேற்றப்பட்டுள்ள ஏற்கனவே 84ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. 1628 குடும்பங்கள் மேலும் புதிதாக குடியேற்றப்பட உள்ள கிழக்கே உங்களோட ரிப்போர்ட் தானே இது. பாருங்க, நாங்க உங்களை நம்புறோம் சொல்றோம். நீங்கள் பாருங்க, என்னண்டா இவ சரியான சொத்து மாத்து வேலைகளை தான் இங்க உணர்ந்து காட்டு. இவ சரியான சொத்து மாத்து மகாபலி என்றது நினைக்க பயங்கர ஆத்திரம் தான் வருது. நீங்கள் செய்கிற முழுக்க கதை கேட்க புகுசிகளும் முழுகின மாதிரி தான் கதைக்கிறீங்க.
ஆனா இப்ப நாங்கள் சுட்டிக்காட்டி என்னென்ன கதைக்காம இருக்கிறது, நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளையாத்தான் நடக்கும். இப்ப அரசாங்கம் வந்தாலும் இந்த மகாவலியும் வன இலாகாவும் வன ஜீவராசிகளும் தொல்லியல் திணைக்களமும் எல்லாம் பழைய அரசாங்கத்தோட பாவைதான். இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆக்கள் என்று நான் ஏற்கனவே கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற கோஷ்டி இவியல் தான் என்று அதனால் சரியா பார்த்துக் கொள்ளணும். நீங்கள் நான் எல்லா கூட்டத்துக்கும் வருவேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள சந்தை ஒன்றுக்கு துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்க வந்தவரால் சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மருதனார்மடம் சந்தைக்கு தலைக்கவசம் அணிந்து கைகளுக்கு கையுறை அணிந்தவாறு பையொன்றுடன் ஒருவர் வந்துள்ளார். வந்தவர் அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாயை கொள்வனவு செய்து கொண்டு சந்தைக்குள் வட்டி பணம் வழங்குபவர்கள் யார் என வினாவியுள்ளார். அதற்கு வியாபாரி தனக்கு தெரியாது என கூறியதும் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். குறித்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையனுள் T56 துப்பாக்கி காணப்பட்டதாகவும் அவரது இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை போன்ற தோற்றம் காணப்பட்டதாக சுன்னாகம் போலீசாருக்கு வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சந்தையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனையிட்டு துப்பாக்கியுடன் வருகை தந்த நபர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த நபர் தொடர்பில் தகவல் அறிந்தோர் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் 071 85 91 331 எனும் இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசின் காலத்தில் புதிய அரசமைப்பு உருவாகாது என்றும் அது வெறும் கனவு மட்டுமே என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு புதிய அரசமைப்பை உருவாக்கும் என்றும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு முன்வைக்கப்படும் என்றும் அக்கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசு அதிகாரத்திற்கு வந்து 4 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை குறித்து அரசியல் தரப்பில் விவாதங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசின் ஆட்சி காலத்தில் புதிய அரசமைப்பு உருவாகும் என்பது வெறும் கனவு மட்டுமே ஆகும். தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் கடந்தும் இன்னும் புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை கூட எடுக்காமல் இருக்கின்றது. அரசு முதலில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டுமானால் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை தொடங்க வேண்டும். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கவில்லை. இப்படியான அரசு புதிய அரசமைப்பை கொண்டு வரும் என்று எப்படி நம்ப முடியும்? அதனால்தான் இது வெறும் கனவு என்று நான் கூறுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் வழக்கு முடிவடைந்து தேரர்கள் உட்பட 10 சந்தேக நபர்கள் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறும்போது கூச்சலிட்ட சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்குதல் நடாத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டு கலகம குசலதம்ம தேரர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட குழு நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிமன்றத்தில் கசப்ப தேரர் உள்ளிட்ட குழுவுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது. அதன் பின்னர் சந்தேக நபர்களை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையின் போது அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே வரும்போது ஒரு தேரர் பௌத்த தர்மத்துக்காக உயிரையும் கொடுப்பேன் என அச்சுறுத்தும் துணியில் கையை காட்டி ஊடகவியலாளர்களின் கேமராக்களுக்கு தெரிவித்தார். அதன் பின்னர் சந்தேக நபர்கள் சிலர் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறும்போது கத்தி குழப்பத்தில் ஈடுபட்டதால் சிறைச்சாலை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபரின் காதை திருகி பஸ்ஸில் ஏறுமாறு தள்ளும் காணொலி இன்று பேசு பொருளாக்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியை பார்த்த பௌத்த பிக்குகள் தெரிவித்த கருத்து, மக்கள் மத்தியில் இவ்வாறு நடந்து கொள்ளும் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறையில் அவர்களை என்ன கொடுமைப்படுத்துவர் என தெரிவிக்கின்றனர். அத்தோடு அந்த அதிகாரியின் செயற்பாட்டை சக அதிகாரி ஒருவர் அவரை கண்டிப்பதையும் காண முடிகிறது. இவர்களின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. சந்தேக நபர்களை நடத்தும் சர்வதேச சட்டம் மீறப்பட்டுள்ளதாக கலகம குசலதம்ம தேரர் சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விசேட பணிப்புரைக்கமைவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் துரித அபிவிருத்திக்கென தனியான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்மொழிவுகளை உடனடியாக தயாரிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் மாகாண உயர் அதிகாரிகளுடன் நேற்று மாலை நடைபெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். இக்கலந்துரையாடலில் மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஆளுநர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியில் தனி கவனம் செலுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் இரு மாகாணங்களிலும் விசேட அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை எமது மாகாணத்தின் வளர்ச்சிக்காக நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வடக்கு மாகாண சபையால் ஏற்கனவே 32 பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. இத்திட்டங்களை தற்போதைய சூழல் மற்றும்
தேவைகளுக்கேற்ப மீள் பரிசீலனை செய்து உடனடியாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய திட்டங்களை வடிவமைக்கும் போது இருக்கும் திட்டங்களை மீளாய்வு செய்யும் போதும் சில விடயங்களில் அதிக கவனம் செலுத்துமாறு ஆளுநர் அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டங்கள் மாகாணத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எமது மாகாண இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களாக அவை அமைய வேண்டும். மாகாணத்தில் இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருக்கும் இயற்கை மற்றும் ஏனைய வளங்களை பயனுள்ள வகையில் கையாளக்கூடியதாக இருக்க வேண்டும். மாவட்ட ரீதியாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். வெறுமனே கட்டடங்களை கட்டுவதை விட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நீண்டகால திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடரில் வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இதன்படி வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திரிகள் குழு இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது. மாகாண சபைகளுக்கான தேர்தல், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரம், பயங்கரவாதத்திலிருந்து இந்த அரசை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறை போன்ற விடயங்கள் குறித்து இந்த குழு ஜெனீவாவில் விளக்கம் அளிக்க உள்ளது. இலங்கையின் பொறுப்புக்குரல் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறைகள் குறித்து முழுமையான அறிக்கை இந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு செல்வாக்கு ஆதரவு உள்ளது என்று அனுர அரசு குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் இந்த அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இனவாதம் பரப்பவில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசு மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பிவிடுகின்றது. நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயற்படவில்லை. தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இனவாதமாக அமையாது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு இருப்பதாக அரசு குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை அரசு பரிசீலிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒருவரிடம் கடந்துள்ள நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பதை ஆராய்ந்து யோசனைகளை முன்வைப்பதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை முன்வைக்கும் யோசனை அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தெரிவுக்குழுவுக்கு எதிர்க்கட்சியில் இருந்து பெயர்கள் பரிந்துரைக்கப்பட உள்ளன. ஆனால் ஆளும் தரப்பிலிருந்து இதுவரையில் பெயர்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் நோக்கம் இந்த அரசுக்கு கிடையாது என்பதை இது வெளிப்படுத்துகின்றது என குறிப்பிட்டுள்ளார்.